எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா நம்ம சென்னை ஜிபி ரோட்ல இருக்க மகாவீர் ஏஜென்சி அப்படின்ற ஒரு கார் ஆக்சசரி ஷாப்ல தாங்க இருக்கும். இவங்க கிட்ட பாத்தீங்கன்னா எல்லா காருக்கு தேவையான கார் ஆக்சசரிஸ் எல்லாமே இவங்க வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவங்க கிட்ட வந்து பிரைவேட் பார்க்கிங் இருக்கு. அது எல்லாமே இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இவங்க கிட்ட என்னென்ன மாதிரியான ட்ரெண்டிங்கான கார் ஆக்சசரிஸ்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ நம்ம ஒரு கார் வாங்குறோம்னா நமக்கு வந்து ஒரு ஆடியோ செட் வைக்கணும், அதுக்கப்புறம் பம்பர் வைக்கணும். இந்த மாதிரி நிறைய பேருக்கு வந்து அவங்க காரை வந்து நிறைய ஒரு ட்ரெண்டான ஒரு மாடிஃபிகேஷனா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆசைகள் இருக்கும். அது எல்லாமே தான் வந்து இந்த வீடியோல நம்ம வந்து பார்க்க போறோம். இந்த மகாவீர் ஏஜென்சில என்னென்ன மாதிரியான ஆக்சசரிஸ் எல்லாமே இருக்குன்னு தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். யாராவது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்றீங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டன் எடுத்தீங்க. வாங்க இந்த மகாவீர் ஏஜென்சில என்னெல்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். சார் வணக்கம், நான் மகாவீர் ஏஜென்சிலேருந்து பேசுகிறேன். என் பேர் பிரவீன்குமார். நம்ம கடை எங்கே இருக்குன்னா கரெக்டாக வந்து ஜிபி ரோட்டில் ஆப்போசிட் ஜெயபிரதா தேட்டர் ஏற்ற மாதிரி இருக்குது சார். நம்ம கடையில் பார்த்தா மெயினாக வந்து கார் அசசரிஸ் தான் இருக்குது. புது வண்டியிலேருந்து பழைய வண்டிக்கு நல்லா பண்ணிட்டு இருக்கோம். அது இல்லாமல் வந்து பட்ஜெட்டும் பார்க்கணும், லோ பட்ஜெட்லேருந்து ஹை பட்ஜெட் எல்லாமே இருக்குது. அதேமாதிரி நம்மகிட்ட மெயினாக வந்து ஆடியோவும் நல்லா பண்ணிட்டு இருக்கோம். ப்ளஸ் சீட் கவர் சொல்ல தேவை. பேசிக் வந்து ஒரு 3500 ஸ்டார்டிங் டில் நம்ம பட்ஜெட் ஏற்ற மாதிரி நிறையா இருக்குது. அப் டு 18, 20 கஸ்டமர்ஸ் ஏற்ற அதேமாதிரி நிறைய பண்ணிட்டு இருக்கோம். அதேமாதிரி நம்ம கடையில் பார்க்கணும் ஸ்பெஷாலிட்டி பார்த்தா நோ புரோக்கர்ஸ். நம்ம மெயினாக பண்ணுறது மெயின் புரோக்கர்ஸ் இல்லாமல் வியாபாரம் பண்ணிட்டு நம்ம கடை மினிமம் ஒரு 50 வருஷமாக கடை நடத்திட்டு இருக்கோம். சூப்பராக இருக்கும். நம்ம கடையில் சீட் கவர்ஸ் எது வாங்கினாலும் எக்ஸலண்ட்டாக அதுமாதிரி ஃபிட்டிங் பண்ணி கொடுப்போம். ஸோ நம்ம கடையில் பார்க்க எல்லா பொருளும் இருக்குது. சின்ன பொருள்லேருந்து பெரிய பொருளும் இருக்குது. நம்ம பார்க்க போனால் நம்ம பாடி கவர் இருக்குது, மற்றபடி சார்ஜரு, எல்இடி லைட்ஸு, சீட் கவரு, மற்றபடி எல்லாமே இருக்குது. மொபைல் ஹோல்டரு, கிளாத்து கீத்து. இப்போ வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். நம்மகிட்ட நிறைய திங்ஸ் என்னென்ன இருக்குது. நம்ம உள்ள ஒரு ஹேவ் லுக் பார்க்கலாம். சரி, இப்போ பார்க்கலாமா வீடு நம்ம என்னென்ன இருக்குன்னு சொல்லி. இப்போ பாருங்கள், நம்மகிட்ட சப்வூஃபர்ஸ் இருக்குது, காம்போனன்ட் ஸ்பீக்கர்ஸ் இருக்குது, அதேமாரி ஆம்பியன் லைட். இப்போ ஃபாஸ்டஸ்ட் மூவி பார்த்தா பிராண்டட்ல வரும். வித் 1 year வாரண்டியோட எல்லாமே அபெக்ஸ் பிராண்டு. அதுமாரி எல்இடி லைட்ஸ், எல்இடி லைட்ல இது பேசிக் மாடல். இது பேசிக்னா ரஃப் வரும் 5000 ரூபீஸ் சார். மோக்கோ லைட்ஸ் 156 வாட்ஸ்ல இருக்கு. மோக்கோல இன்னொரு பிராண்டட் நியோ வந்திருக்கு 192. ஓகேங்களா? அது இப்போ லேட்டஸ்ட்டாக நியூ வந்துருக்கு ஜிபிஎன் ஃபாஸ்டஸ்ட் மூவ்மெண்ட். மற்றபடி சிஸ்டம் பார்க்கணும், ஆண்ட்ராய்ட் சிஸ்டம் நிறைய இருக்குது, ரேஞ்சஸ் நிறையா இருக்குது. அதுமாதிரி அபெக்ஸ் குவாலிட்டி நம்பர் 1 ஃபஸ்ட் கிளாஸ். லைட்டும் பார்க்கணும், நம்மகிட்ட நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ரஃப் ஆர் நம்மகிட்ட வாங்கினா அட்லீஸ்ட் ஒரு 10 வெரைட்டிஸ் பிராண்டு பார்க்கலாம், 10 வெரைட்டிஸ் நிறையா பார்க்கலாமே. லைட்டிங் பார்த்தா நீங்கள் கேட்குற மாதிரி ஸ்டாக்ஸ் நிறையாவே இருக்குது. இன்வென்ட்ரியில் பொறுத்திருக்கோம் ஃபஸ்ட் கிளாஸ் நம்மளுது. ஓகேங்களா? இதேமாரி ஜாவா பிராண்ட் ஒன்று இருக்குது, பைனியர் இருக்குது, க்ளோபாங், விஷன், அபெக்ஸு, ஆன்கியோ, ஜேவிஎல், வாய்ஸ் டோன், அதுமாரி அன்பிளக்கு, ஜாவா. இதெல்லாமே வந்து நீங்கள் கேட்குற மாதிரி ஆடியோஸ் எல்லாமே. ஆடியோனா சிஸ்டம், மியூசிக் சிஸ்டம். இதெல்லாம் வந்து ஸ்பீக்கர்ஸு. அதேமாரி பார்க்க போனால் ரிமோட் சார். ஸ்பீக்கர் பொறுத்த நிறைய ரேஞ்சஸ் இருக்குது சார். அதேமாதிரி காம்போனண்ட்டுக்கு நிறைய மாதிரி பிராண்டை பொறுத்த நம்மகிட்ட அரௌண்ட் ரஃப் ஒரு 15 to 20 பிராண்டஸ் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ரெகுலராக பண்ணிட்டு இருக்கோம். ரெகுலராக ஃபாஸ்டஸ்ட் மூவ்மெண்ட் எல்லாமே நம்மகிட்ட இருக்குது. நம்மகிட்ட ஸ்லோ மூவ்மெண்ட் எதுவுமே கிடையாது. அதேமாரி வந்து நீங்கள் கேட்குற மாதிரி இது ஒரு புதுசாக போகிறது அபெக்ஸ் பிராண்டில் ஸ்மார்ட் டிவிஆர்னு சொல்லி கேமரா. ஆமாம், ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு வித் லைவ் உள்ள ரெக்கார்ட் லொக்கேஷன் பார்க்குற மாதிரி உள்ளே என்ன ரெக்கார்டிங் பண்ணுறோம் அதுவும் பார்க்கலாம். இப்போ நியூ வந்துருக்குது நியூ. ஸோ இது ரஃபாக வரும், ஒரு 26 கிட்ட வரும். ஆமாம், அதேமாதிரி ப்ரொஜெக்டர் பார்க்கலாம். இப்போ லேட்டஸ்ட்டாக நிறைய போயிட்டுருக்கு. அதேமாதிரி பிராண்டட் அசூம்லேயே. மற்றபடி நீங்கள் பார்க்க நார்மல் ரிமோட் லாக்கு ஏதாவது யூஷுவல் ப்ராடக்டாக. இப்போ நியூ ப்ராடக்ட்டும் பார்த்தா இது ஒன்று புதுசாக வந்திருக்கு. இப்போ காட்டின பார்த்தா சேர்ந்து இன்னொரு வாட்டி காட்டுறேன், வேறு ஒன்றுமே கிடையாது. அதேமாதிரி ஸ்டேரிங் கவர்ஸ். ஸ்டேரிங்கை பார்த்தா நிறைய ரேஞ்சஸ் இருக்குது நம்மகிட்ட. ரஃப்லி உங்களுக்கு 400 700 இருக்குது, 1400 ரேஞ்சஸ் பார்க்கலாம் நம்மகிட்ட நிறையா இருக்குது. இதுமாதிரி ஸ்பீக்கர்ஸ் இதுவும் பார்க்கலாம். நீங்கள் கேட்குற மாதிரி கொஞ்சம் ஹை அண்ட் வேணா பிராண்டட் பண்ணால் ஃபோக்கலில் பார்த்தா 3 சீரீஸ் இருக்குது. ஆடிட்டர் சீரியஸ், அசஸ், எக்ஸ்பர்ட் சீரிஸ். அதுமாதிரி எல்இடி லைட், அதுமாதிரி ப்ளோபாங். இதோட ப்ரைஸும் பார்க்கணும். பேசிக்காக வந்து 1100 இருக்குது. அதுமாரி ஸ்டார்டிங்கில் பார்த்தா டில் நீங்கள் கஸ்டமர்ஸ் எப்படி கேட்குற 50,000 ரூபீஸுக்கு நம்ம ரேஞ்சஸ் நிறையா இருக்குது. இப்போ பார்த்தா மோக்கோ இப்போ ஃபாஸ்டஸ்ட் மூவ்மெண்ட்டு நீங்கள் கேட்குற மாதிரி இப்போ அதிகமாக போயிட்டு இருக்கிறதா மோக்கோ ஒன்று இருக்குது. ஓகேங்களா? அதேமாரி அபெக்ஸ் பிராண்ட் ப்ரொஜெக்டர் பார்க்கலாம். பார்த்தா இப்போ நியூ ஒன்று வந்திருக்கு நம்ம கடையில். இப்போ ஜிபிஎன் டிஆர்எலோட பிராண்டட் பண்ண ஜெனோம். நம்மளே இப்போ ஜிபியில் இதே பார்க்கலாம் ப்ரொஜெக்டர். புதுசாக நியூ பிராண்ட் ஒன்று இருந்துருக்கு ஜிபிஎன்னு சொல்லி. இப்போ வண்டியில் மாட்டிட்டு இருக்கோம். நீங்கள் கேட்குற மாதிரி லைவாக நம்ம லொக்கேஷன் நம்ம வீடியோவில் இப்போ இது பண்ணுவோம். நைட் டைமில் நார்மலாக போகிறது வந்து மிரர் கேமரா, பேசிக் மிரர் கேமரா எல்லாமே கிடைக்கும். டேஷ்போர்ட் மானிட்டர் கிடைக்கும். ரிவர்ஸ் கேமரா பொறுத்து நிறைய ரேஞ்சஸ் இருக்குது.
பிராண்ட் இருக்குது. கேமராவை பொறுத்த அதேமாதிரி பேசிக் கேமரா ஒரு 400 ரூபாயில் இருக்குது, 800 ரூபாயில் இருக்குது, 1500 இருக்குது, 3000 ரூபாய். அதேமாதிரி குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி நிறையா இருக்குது. அதுமாதிரி நம்ம கிட்ட இருக்கிற பிராண்டு பார்த்தா நிறையா இருக்குது. பிராண்டுக்கு குறை கிடையாது. கஸ்டமர் எப்படி கேட்குறோ அதுமாதிரி பண்ணலாம். கஸ்டமர் தான் மெயின் திங். புரோக்கரை பாராதீங்க. நம்ம கடை ஆப்போசிட் ஜெயபிரதா தேட்டர். புரோக்கரை போகாது. எப்பவுமே கடைக்கு வரதுக்கு முன்னாடி 2 வாட்டி கொட்டேஷன் வாங்கிக்கோங்க. கொட்டேஷன் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும்போது அப்புறம் வாங்க. இப்போ இது வரைக்கும் நம்ம ஆடியோ பார்த்தோம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் நம்ம போகிறோம் சீட் கவர்ஸ். சீட் கவர் பார்க்க போனால் நம்ம பேசிக்காக வந்து இது 3.5 ரேஞ்சில் ஸ்டார்டிங் இருக்குது. இது 3.5 இருக்குது. இதே கொஞ்சம் நெக்ஸ்ட் குவாலிட்டினா ஒரு 4.8 5.5 இருக்குது. பிராண்டட்டும் பார்க்க போனால் இதேமாதிரி வரும். இதுனா ஒரு 8500 பார்த்தா இங்கே ஜீப் ரோட் நிறைய விற்கிறாங்க. 5.5 ரேஞ்சு அதெல்லாம் வரும். இது ஒரிஜினல் நாப்பா, 100% ஜென்யூன் நாப்பா. வித் பிராண்டட் லோகோட வந்துடும். எல்லாமே இருக்குது சார். வாரண்டியோட உங்களுக்கு 3 இயர்ஸ் வாரண்டியோட வரும். அதேமாதிரி ஃபிட்மெண்ட் பண்ணுற மாதிரி நம்ம 5 இயர்ஸ் வாரண்டியோட கொடுக்கும். கலர்ஸ்னு பார்க்கும்போது எக்ஸலண்ட்டாக கலர்ஸ் எல்லாமே கிடைக்கும். மற்றது பார்க்க போனால் அதேமாதிரி பிராண்டு பண்ண ஜாக் ஸ்பீட் குவாலிட்டி எக்ஸலண்ட் எல்லாமே சூப்பராக இருக்கும். ஃபிட்டிங்கில் பொறுத்துக்கு எல்லாமே கேரண்டி எல்லாமே இருந்து. நெக்ஸ்ட் கலர்ஸ் பார்த்தா இதேமாதிரி ரிச் கலர்ஸ் எல்லாமே நிறைய அவைலபிலிட்டி இருக்குது நம்மகிட்ட. அதேமாதிரி பிராண்டு பார்த்தா ஆட்டோஃபார்ம் மெயினாக வந்து பியூர்லி ஆட்டோஃபார்ம் பிராண்ட்ஸ். கஸ்டமர்ஸ் எப்படி கேட்குறோம் அதேமாதிரி கஸ்டமைஸ் வேணால் கஸ்டமைஸும் பண்ணி கொடுப்போம். கஸ்டமைஸ் பண்ணுற மாதிரி மினிமம் 3 டேஸ். அதேமாரி டிசைனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கேட்குற ஒரு 3 டேஸ் இல்லை 4 டே 1 வீக்குள்ளே மேக்ஸிமம் பார்க்கணும். 1 வீக்குள்ளே நீங்கள் கேட்குற மாதிரி கஸ்டமர் எப்படி கேட்குறோம் எல்லாமே அந்த ஃபில் பண்ணி கஸ்டமர் எல்லாமே பண்ணலாம் சார். கஸ்டமர் என்ன கேட்குறோம் எல்லாமே கொடுக்கலாம். கஸ்டமர் இதுதான் ஒன்றும் கிடையாது சார். இல்லை கஸ்டமர் இந்த ப்ராடக்ட் வேணும், இந்த பிராண்ட் வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாமே பண்ணலாம். கஸ்டமருக்கு என்ன ரெக்கமெண்ட் எல்லாமே பண்ணி கொடுவோம். மற்றபடி பிராண்ட்னு பார்த்தா மட்டும் எல்லாமே பண்ணிவிடுவோம். கஸ்டமருக்கு தான் மெயின் சாட்டிஸ்ஃபேக்ஷன். கஸ்டமர்ஸ் தான் வேறு ஒன்றும் இல்லை. சீட் கவர் பார்த்தா இதேமாதிரி பிராண்டட் ஓகேங்களா. இப்போ வரைக்கும் ஒரு சீட் கவர் பார்த்தோம். இப்போ நம்ம கடையில் என்னென்ன பொருள் இருக்குன்னு அப்படியே ஒரு காட்டுறோம் பாருங்க. அப்படியே அது இல்லாமல் நம்ம கடையில் பார்த்தா எப்பயுமே வந்து கொஞ்சம் பிஸியாக தான் இருக்கும். பிஸியாக இருக்கும்போது கஸ்டமர்ஸ் நீங்கள் பார்க்கலாம் எப்படி இருக்காங்க. கஸ்டமர்ஸ் உட்காடுறாங்க இப்படி எல்லாமே நமக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. கஸ்டமர் உட்கார்ற மாதிரி எல்லாமே இருக்குது. வாங்க திங்க் பார்க்கலாம். அப்படியே அது இல்லாமல் நம்ம ஒர்க்கிங் இதில் கஸ்டமருக்கு வந்து உட்கார்றது இடம் கொடுத்துருக்கோம். அதேமாதிரி ஒர்க்கு செய்கிற அதுவும் உங்கள்கிட்ட காட்டுறேன். எப்படி லைவாக பாட்டுறாங்க அதுவும் உங்கள்கிட்ட காட்டலாம். வண்டியில் என்ன நம்ம பண்ணிட்டு இருக்காங்க அது இப்போ என்ன நம்ம பண்ணிட்டு இருக்கேன் அதுவும் நீங்கள் லைவாக காட்டுறோம். வாங்க. இப்போ அண்ணா வந்து ஷாப்பில் என்னென்ன ஆக்சசரிஸ் இருக்குது எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காமிச்சாரு. சீட் கவர்லேருந்து அதுக்கப்புறம் ஸ்பீக்கர் அதுக்கப்புறம் லைட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பார்த்தோம். நான் கேட்டேன் இங்கே வந்து ரொம்ப டிராஃபிக்காக இருக்குது எப்படி ப்ரோ இங்கே ஏதாவது நிறைய உங்களுக்கு வந்து கஸ்டமர்ஸ் வந்து கூட்டம் வந்துக்கிட்டே இருக்குது எப்படி நீங்கள் வந்து இதை மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டேன். அதுக்கு இவங்க சொன்னாங்க இவங்களுக்கு வந்து ஒரு கேரேஜ் இருக்கான் அங்கே தான் வந்து எல்லாமே வந்து செட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோவில் அப்படியே நம்ம வந்து கேரேஜும் போயிடலாம். ஏன்னா நீங்கள் வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு இங்கே வரீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 1000 கேள்வி வந்து உங்கள் மனசில் இருக்கலாம். பிபி ரோடுனாவே ஒரு கூட்டமாக இருக்கும். இங்கே வந்து நம்ம எங்கே கார் விடுறது அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்க இதுவாக இருக்கும். ஆனால் இங்கே இந்த மகாவீர் ஏஜென்சிக்கு நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்க்கிங்கோட இருக்குது. அப்படியே நீங்கள் வந்து இப்போ இந்த வீடியோவில் அந்த பார்க்கிங் ஸ்பேஸை இவங்க எப்படி ஒர்க் பண்ணுறாங்க அந்த ஒர்க் ஸ்பேஸையும் நம்ம வந்து பார்க்கலாம் வாங்க. ஓகேல இப்போ கடையிலலாம் பார்த்தோம். நம்ம இப்போ வந்து நம்ம கேரேஜ் என்னென்ன வேலை செய்கிறோன்னு பார்த்துட்டு இருக்கோம். அது இல்லாமல் சிலவங்க என்ன நினைப்பாங்க கஸ்டமர்ஸ் வந்து ஜிபி ரோடில் பொறுத்தா எல்லாமே ரோட்டில் தான் வேலை செய்வாங்க. நம்ம அப்படி கிடையாது. நம்ம கடை நமக்குன்னு தனியாக ப்ரைவேட் பார்க்கிங் இருக்குது. எல்லாமே இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே நீ காலையில் வந்த வண்டி தான் எல்லாமே. ஒன்று ஒன்றா என்னென்ன பண்ணிட்டு இருக்கோம் அதுவும் உங்களுக்கு என்னென்ன பண்ணிட்டு இருக்கோம் அது ஒன்று ஒன்றா சொல்லிட்டு வரோம் உங்களுக்கு. இது பார்க்க போனால் நெக்ஸ்ட் புது வண்டி பெலினோ. இது வந்து பெலினோ புது வண்டி பேசிக் மாடல் வண்டி ஓகேங்களா. இதில் பார்க்க போனால் பேசிக்காக வந்து சிஸ்டம் எதுவுமே வராது மாடல். இப்போ நம்ம வந்து இதில் இருந்து ஆடியோ அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ப்ளஸ் மியூசிக் சிஸ்டம் எல்லாமே ஸ்டேரிங் இன்டர்ஃபேஸ் எல்லாமே அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். சிஸ்டம் பார்க்கணும் மோமோகோ பிராண்டு. சீட் கவர்ஸு பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு இப்போ பெலினோ பார்த்தோம். அதேமாரி புது வண்டி கேரன்ஸில் பார்த்தா என்னென்ன பண்ணிட்டு இருக்கோம்னா சீட் கவர் மாட்ட போகிறோம். சன்ஃப்ளேமு அலாவில் இப்போ தான் மாட்டிட்டு வந்தோம். நமக்கு ஓன் அலாவில்ஸ் எல்லாமே சன்ஃப்ளேம் போட போகிறோம். அடுத்தது வந்து இந்த டொயோட்டா ஹை ரைடட் மியூசிக் சிஸ்டம் போட போகிறோம். சீட் கவர்ஸ் எல்லாமே ஓகேங்களா. அதேமாரி ஒரு மாற்றாள் அவர் தான் சாந்துபாய் இந்த வண்டிக்கோட ஸ்பெஷலிஸ்ட். ஒரு வண்டிக்கு ஒரு ஸ்பெஷலிஸ்ட் அதே மாதிரி வச்சு தான் வேலை செஞ்சுட்டு இருக்கோம். அதுக்காக தான் இதில் பார்த்தா நெக்ஸ்ட் வந்து இது ஃப்ரண்ட் அண்ட் பேக் கேமரா ரெக்கார்டிங்கோட கஸ்டமைஸ் பண்ணுற மாதிரி. ஆமாம் இந்த வண்டிக்கு இது ஃப்ரண்ட்டு பேக்கு. இது 360 கேமரா இந்த வண்டியில் போட மாட்டிட்டு இருக்கோம். அப்படியே பின்னாடி வாங்க. 360னா நீங்கள் கேட்குறது வண்டி வைட் ஆங்கிள். இது பார்த்துட்டிங்களா. நெக்ஸ்ட் இதேமாரி சீட் கவர்ஸ் அதேமாரி மியூசிக் நீங்கள் கேட்குற மாதிரி எல்லா ஆடியோ எல்லாமே ஆமாம் ஒன்று எல்லாமே பண்ணி இந்த வண்டிக்குன்னு பார்க்கணும். மியூசிக் சிஸ்டம் 360 கேமரா போட போகிறோம். இந்த வண்டி பார்த்தா கரெக்டாக காரை வாங்கிட்டு ஆமாம். கஸ்டமர் வந்து பேசிக்காக வந்து கஸ்டமர் வந்து ஷோரூமில் கொண்டு வந்துடுறது சரி. மற்றபடி நம்ம எல்லாமே இது பண்ணிட்டு சீட் கவர்ஸு அதேமாரி அன்பிளக் பிராண்டு
வித் 1 year வாரண்டியோட 360 கேமரா. சீட் கவர்லாம் ப்ராசஸிங்கில் இருக்குது. அதுமாதிரி அடுத்த வண்டி பழைய ஒரு கஸ்டமர்ஸ்க்கு இது சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக ஒரு வண்டி இருக்குது. பழைய வண்டி ஷிஃப்ட்டு, அதில் வந்து சென்ட்ரல் மிரர் கேமரா மாட்டுறோம். ஆனா வந்ததுலேருந்து நீங்க எல்லாருமே ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லி பேசிக்கிறீங்க. ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட்னா என்ன? ஏன்னா நீங்க அதுதான் ரொம்ப அதிகமா பேசுறீங்க. அதை பத்தி கொஞ்சம் எல்லாருக்கும் பாக்குறவங்களுக்கு ப்ராஜெக்ட்னா என்னன்றது தெளிவா சொல்லுங்க. இப்போ ப்ராஜெக்ட் புதுசாக ஒன்று பண்ண போறப்ப என்ன ப்ராஜெக்ட்னா பிஎன்டபிள்யூனா நம்ம என்னென்ன பண்ண போறோம் வாங்க போட்டு பார்க்கலாம். கிட்ட போய் பார்க்க போறோம். இந்த பிஎன்டபிள்யூ 3 சீசர் வண்டி. இதுல என்னென்ன பண்ண போறோம்னா சீட் கவர் சேஞ்ச் பண்ண போறோம். மற்றபடி ஆடியோ பண்ண போறோம், ஆடியோ சிஸ்டம் சேஞ்ச் பண்ண போறோம், சன் ஃபிலிம் பண்ண போறோம், சைடு பேனல்ஸ் ஃபுல் கம்ப்ளீட்டா A to Z வண்டி எல்லாமே சேஞ்ச் பண்ண போறோம். A to Z மற்றபடி ஆலாம். இந்த ப்ராஜெக்ட் இது பண்றது மினிமம் உங்களுக்கு 10 to 15 டேஸ்க்கு டைம். கஸ்டமர் வந்து டைமிங் கேட்டிருக்காரு. நாங்களும் 15 டேஸ்க்குள்ள கம்ப்ளீட் பண்ணி கொடுக்க சொல்லியிருக்கோம். நாங்களே நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த மகாவீர் ஏஜென்சியில இருக்க ஆக்சசரிஸ், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இவங்களோட கேரேஜ் எல்லாமே பார்த்துருப்பீங்க. அட் டைம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10-15 வண்டி வந்து இவங்க வந்து ஒர்க் பண்ணிட்டே இருக்காங்க. இவங்க கிட்ட ஆக்சசரிஸும் இருக்கு, அதே மாதிரி இவங்க வந்து எல்லாத்தையும் செட் பண்ணியும் கொடுக்குறாங்க. இவங்க கிட்ட அந்த அளவுக்கு மேன் பவர் எல்லாமே இருக்கு. நீங்க வந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய காருக்கு நீங்க வந்து மாடிஃபிகேஷன் பண்ணலாம். அந்த மாதிரி நீங்க எந்த விஷயமா இருந்தாலும் இந்த மகாவீர் ஏஜென்சிக்கு வரலாம். இவங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்வீட்டா இருக்காங்க. இவங்க ரொம்ப இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து சாட்டர்டே ரொம்ப பிஸியா இருந்தாங்க. இருந்தாலும் டைம் எடுத்து நமக்காக வந்து இந்த வீடியோ பண்றதுக்கு ஒரு சான்ஸ் ஒன்று கொடுத்தாங்க. எனக்கும் உங்களுக்கு நிறைய விஷயத்த வந்து காட்ட முடியுதுன்னு நினைக்கிறேன். நீங்க உங்க வண்டிக்கு வந்து எதாவது மாத்தணும், இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்க வந்து வரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து நான் வந்து எல்லா டீடைல்ஸும், இவங்களுடைய லொகேஷனு, அதுக்கப்புறம் கான்டாக்ட் டீடைல்ஸ் எல்லாமே நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். மறக்காம நீங்க வந்து கான்டாக்ட் பண்ணிட்டு நீங்க வந்து வாங்க. கரெக்டா ஷாப் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா சென்னையில இருக்குன்னு சொல்றேன். ஜிபி ரோடு ஜெயபிரதா தியேட்டருக்கு அப்படியே ஆப்போசிட்ல இருக்கு. கண்டிப்பா இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும் கார் வச்சிருக்கவங்களுக்கு. உங்களுக்கு இது எங்க போய் மாட்டுறது, இது எங்க போய் மாட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டிஃப்ரெண்ட் ஆஃப் ஐடியாஸ் இருந்திருக்கும். இந்த வீடியோ பார்த்தோன்னே உங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு ஐடியாவாச்சும் வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். மறக்காம நம்ம சேனலை யாரா சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்றேங்க. வேற ஒரு வீடியோவில் பார்ப்போம். பாய்.